காய்கறி கடை இருக்குல்ல, அங்கதான் போய் ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு கேட்க போறோம். வாங்க போய் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த 500 ரூபா உங்களுக்கு தான். ஓகேவா? இந்த காய்கறி கடையில ஒரு நாள் வருமானம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. காய்கறி கடை இருக்குல்ல, அங்கதான் போய் ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு கேட்க போறோம். வாங்க போய் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த 500 ரூபா உங்களுக்கு தான். ஓகேவா? கேட்டுடலாமா நம்ம கேள்விய? ஆனா இந்த காய்கறி கடையில ஒரு நாள் வருமானம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. 4000 ரூபா சம்பளம். 6 ரூபா வரைக்கும். 4000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் வருமானம் கிடைக்கும். அப்போ ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு லாபம்? 1.5 லட்ச ரூபா வரும். 1.5 லட்ச ரூபா. ஆக்சுவலா காய்கறி கடை எல்லாம் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் தான். ஆனா வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த இன்ஜினியரிங் பாய்ஸ் இருந்தாலும் சரி, சரி, எந்த வேலையும் பொறுப்பா செஞ்சாங்கன்னாக்கா, அது நம்பிக்கையோட செஞ்சாங்கன்னாக்கா அது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாம எதுல போய் செஞ்சாலும் அந்த தோல்வியில தான் முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. படிச்சாதான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். படிக்காட்டியும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8வது படிச்சிருக்கேன். 8வது ஃபெயிலு, ஸ்கூல் போல. அதோட அந்த காய்கறி 8வது ஃபெயிலு. 42 வருஷம் அந்த ஃபீல்டுல இருக்கேன். எனக்கு வயசு 63. 63 வயசான உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? 63 வயசு, அண்ணன் 8வது ஃபெயிலு. ஆனா அண்ணன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து லட்ச ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் வந்து வாங்குறது இப்ப கஷ்டமா இருக்குண்ணா. அவங்களுக்கே நான் வேலை என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அப்படியா? யாரா இருக்காங்களா நான் இன்ஜினியரிங் படிச்சாங்க? வண்டி டிரைவர் ஓட்டி டாடா ஏசி எடுத்துட்டு போயிருக்காங்க லைனுக்கு. ஐயோ, அவர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு. ஒரு 8வது ஃபெயில் அண்ணன், ஆனா அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சவருக்கு வேலை கொடுத்திருக்காரு காய்கறி கடையில டிரைவரா. இந்த இன்ஜினியரிங் அண்ணன் எங்க வெளில போயிருக்காரா? லைனுக்கு சரக்கு போட்டு வெளியே அனுப்பி விடுவாண்டி. அத்தே கண்ணுல பட்டா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. ஓ, என்னோட சொந்த டாடா ஏசி வாங்கிருக்கேன். ஓ, உங்கள்கிட்ட டாடா ஏசியும் இருக்கு? நான் இங்க வந்து சென்னைக்கு வந்து 23 வருஷம் ஆகுது. என்ன உங்களுக்கு சொந்த ஊரு? என்னோட சொந்த ஊரு தரங்கம்பாடி. ஓகே, அங்கேருந்து இங்க சென்னை வந்து நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணு படிப்புக்காக இங்க வந்தாங்க. வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது. அந்த பொண்ணு வந்து தனியா இங்க இருக்காம அவ படிப்புக்காக இங்க வந்து ஊர்ல உள்ள காய்கறி கடை வாடகை கொடுத்துட்டேன். இங்க வந்து கடை வச்சிருக்கேன். பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இங்கே சென்னையிலேயே கொடுத்துட்டேன். அதுக்கு 2 குழந்தையாகி போயிடுச்சு. ஒரே பொண்ணு தான்? 2 பொண்ணு. இன்னும் ஒரு பொண்ணு இந்த வருஷம் படிப்பு முடிக்குது. அவங்க என்ன 2 பேரும் என்ன படிச்சிருக்காங்க? இது வந்து குன்றத்தூர் மாதா இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சது. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போகணுன்ட்டாரு. அவரு வேலைக்கு போயிருக்காரு. இன்னொரு பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? இன்னொரு பொண்ணு இது எம்சிஏ இந்த வருஷம் முடிக்குது. இந்த வருஷத்தோட. ஐயா நீங்க யாரு? இன்ஜினியரிங் பாய்ஸ் பாத்துக்கோங்க. வேற யாராவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா அண்ணனோட கடையை டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். வேலை கொடுக்கறதுக்கு அண்ணன் ரெடியா இருக்காரு. என்னன்னா கண்டிப்பா நிஜமான சத்தியமா படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, நானுமே ஒரு இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு நான் இப்போ வந்து வேற வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 8வது ஃபெயில் ஆனாலும் அதெல்லாம் எதுவும் படிப்பெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் நீங்கள் தான் வந்து இப்போ நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் உங்கள்கிட்ட வேலைக்கு செய்கிறாங்கன்னா? 3 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னொரு கடை இங்கே பக்கத்தில் பிரான்ச்சும் இருக்கு. பிரான்ச் ஒன்று இருக்கு. அதில் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. மொத்தம் இப்போ 2 கடை வச்சிருக்கீங்க. ஒரு வண்டி வெளியே போகுது. 2 கடை, ஒரு டாடா ஏசு. சரி, நம்மளும் ஒரு காய்கறி கடை பக்கத்துல போட்டுடலாம்னு நினைக்கிறேன். சாம்பார் அப்ப எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு போலாம். அவங்களும் வாடகைக்குள்ள தான் குடியிருந்தாங்க. நான் காய்கறி கடை ஊர்ல வந்து நானும் வேலைக்கு தான் போனேன். 15 வருஷம் ஒரே கடையில வேலை பார்த்தேன். அவரு அந்த கடையை எனக்கு சொந்தமா விட்டு கொடுத்தாரு. நடத்திக்கிறேன். அதை வச்சு சம்பாரிச்சு 4 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு இடம் வாங்கி எனக்குன்னு ஒரு வீடு கட்டினேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம்
கல்யாணம் பண்ணது பொண்ணு இப்ப 4 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன விட எல்லாம் நல்லா வசதியா இருக்காங்க. ஒரு தங்கச்சி சென்னையில இருக்கு, பாக்கி 3 தங்கச்சி. ஒண்ணு வந்து திருவாரூர், ஒண்ணு திருப்பாமரம், ஒண்ணு ஆண்டிப்பந்தம். மொத்தம் 3 தங்கச்சி, 4 தங்கச்சி. 4வது ஸோ எல்லாரையும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. பண்ணி கொடுத்தேன். ஊர்ல எல்லாம் ஏதோ சொத்து ஏதோ சொன்னீங்களே? இடம் வாங்கியிருக்கேன், 2 பொண்ணுக்கு 2 வீடு கட்டியிருக்கேன். என்னோட உழைப்புல எல்லாமே பண்ணது. நான் சம்பாரிச்சேன்னு வச்சுங்களேன், என்னோட உழைப்பு. உங்களோட உழைப்புல அண்ணன் வந்து நிலம், பில்டிங்னு நிறைய வீடுலாம் கட்டியிருக்காங்களாம் சொந்த ஊர்ல. பெரிய விஷயம்ண்ணா அதெல்லாம். சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். சொந்தமாக நீங்கள் காய்கறி கடை வச்சு அது மூலயமா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பெருசு பண்ணியிருக்கீங்க. உழைப்புல உயர்ந்தவன் நான். ஏன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், அடுத்தவங்க நம்பி கிடையாது. உழைப்புல உயர்ந்தவன். அது மாரி நான் வேலை செஞ்ச ஓனரே எனக்கு கணிப்பு. வேலை செஞ்சதுக்காக அவங்க பையனை நடத்தின கடையை காலி பண்ணிட்டு இந்த கடையை நீ நடத்திட்டு ₹1 வாங்காம என்கிட்ட கடையை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை அப்போ நீங்கள் அந்த அவ்வளோ நம்பிக்கை நடந்திருக்கீங்க. நடந்திருக்கேன் அவர்கிட்ட. ஓகே. அவங்க பையனை நம்ப மாட்டாரு, என்ன நம்புவார். அந்த அளவுக்கு ஒரு வலிமை. சூப்பர். அவ்வளோ அவரோட நம்பிக்கையா இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அவரு இப்போ இருக்காரா? இறந்துட்டாரு. பையன் தான் இருக்காங்க. ஓகே ஓகே. சரி, கோயிலான் கொடையார் மார்க்கெட்ல பெரிய கடை. அதுலதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் சம்பளம் போல எனக்கு ₹350 சம்பளம். அவரை விட்டு நிக்கக்குள்ள ₹1500 சம்பளம். அப்போ ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ₹350 சம்பளத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட வருமானம் எவ்வளவு சொன்னீங்க மாசத்துக்கு? ₹1.5 லட்சம் ரூபா. ₹1.5 லட்சம். ₹350 முதல் மாச சம்பளமா ஆரம்பிச்ச அண்ணனோட லைஃப் வந்து இப்போ ஒரு ₹1.5 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அண்ணனோட உழைப்பு மட்டும்தான் காரணம் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. ஸோ உழைப்பு மட்டும்தான் முக்கியம் குமார், வேற எதுவும் இல்லை. படிச்சுட்டு வேலை இல்லை, இந்த மாதிரி எந்த ஒரு நொண்டி சாக்குமே நம்பிக்கையோட செஞ்சா எதுவுமே நல்லதுதான் சார். நம்பிக்கை இல்லாதவங்க கூப்பிட மாட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சு. எந்த தொழில் பண்ணாலும், தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் இதுல நம்ம வரணும்னு நினைச்சு முடிவு பண்ணி இறங்கினாலும் நடக்கும். சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. இது மாதிரி இன்னும் நிறைய மேலே நீங்கள் பெரிய ஆளாக வரணுன்றது எங்கள் பொங்கலோடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் வந்து நீங்கள் உங்களோட உண்மையை வந்து கரெக்டாக ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றனால இந்த ₹500 உங்களுக்கு சார். உழைப்பை நம்பி வாழ்றாங்க சார். ஆனா இந்த ஒரு வார்த்தை போதுன்னா, டேய் பசங்களா கிளம்புங்கடா போடுறா கடை. ஈஸியா ஜெயிக்க முடியுமா? அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை